சென்னை எழும்பூரில் நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் சமூக சேவையாற்றிய சாதனையாளர்கள் மற்றும் கல்வி உதவி தேவைப்படுவோருக்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. ஜேடன் புரொடக்ஷன் நிறுவனம் கடந்த 9 ஆண்டுகளாக பல துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு கலாம் நம்பிக்கை விருதுகளை வழங்கி வருகிறது. இதில் கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், சமூக சேவை, அழகியல் மற்றும் NGO துறைகளில் பணியாற்றும் 60 சாதனையாளர்களுக்கு சான்றிதழ், பதக்கம் மற்றும் டிராஃபி வழங்கப்பட்டது. முகுந்த் ஸ்டுடியோவில் நடந்த இந்த விழாவில் 30க்கும் மேற்பட்ட அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள், முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரபாகர் ராஜா, அசன் மௌலானா, விசிக துணை பொதுச் செயலாளர்கள் மற்றும் வன்னி அரசு, கௌதம சன்னா, திமுக ஊடக பிரிவு பொறுப்பாளர் ஆண்டாள் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பத்திரிகையாளர்கள் அமிர்தம் சூர்யா, செந்தில்வேல், உதயசூரியன், திரைக்கலைஞர்கள் நளினி, ரேகா, லிங்கேஷ், வினோத், இயக்குனர் தாம்சன், தொழிலதிபர்கள் தேவசேனா, ரமேஷ், பேரூர் ஹரிஹரன், சுரேஷ், சம்சுல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வைகை செல்வன் மற்றும் வன்னியரசு உள்ளிட்ட அரசியல் ஆளுமைகளுக்கு கலாம் நம்பிக்கை விருதுகள் வழங்கப்பட்டன. அதே நேரத்தில் புதுக்கோட்டையை சேர்ந்த மாணவருக்கு கல்வி கட்டணம் கட்ட முடியாத சூழலில் தோல் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட அவரது தந்தை வரவழைக்கப்பட்டு அவருக்கு 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக விளங்கக்கூடிய நபர்களை கண்டறிந்து அவர்களை உற்சாகப்படுத்துகின்ற வகையிலே எங்களுடைய நிறுவனம் விருதுகளை வழங்கிட்டுருக்கு. அதே போல் தனித்துவமாக இயங்கக்கூடிய நபர்களையும் கண்டறிந்து அவர்களுக்கு நாங்கள் இந்த விருது வழங்கிட்டுருக்கோம். இது ஒரு சாதாரண விருது தானே, இதனால் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் ஓடி கலைக்கின்ற ஒருவருக்கு ஒரு வாய் தண்ணீர் கிடைக்கும்போது எப்படி ஆசுவாசம் அடைவார்களோ அதே போல் இந்த சமூகத்திற்காகவும் இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மக்களுக்காகவும் நாம் உதவ முடிகின்ற சூழலால் அவர்களுடைய வாழ்க்கை படிநிலை ஒரு படி உயர்கிறது என்கிற நினைப்பில் ஓடுகிறவர்களை அழைத்து அவர்களை கௌரவிக்கும் போது அவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட சாதனையாளர்களை அழைத்து நாம் கௌரவப்படுத்தி இருக்கிறோம் என்கிற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு. ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியின் விழா, விருது வழங்கும் விழா. ஃபர்ஸ்ட் தேங்க்ஸுங்க ஜேடன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே நியூஸ் 7க்கும் தேங்க்யூ, நன்றி இந்த அவார்ட் கிடச்சதுக்கு. ஸோ ஒரு டோல் டாக்டர் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம டோலில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். நம்ம டோல் கருப்பாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். அண்ட் மெயினாக என்ன எய்ம் பண்ணோம்னா ஹெல்த்தியாக இருக்கிற ஸ்கின்காக எய்ம் பண்ணோம். நம்ம ஃபேர் ஆகணும், ஒயிட் ஆகணும்ன்ட்டு கான்செப்ட் இருக்கக்கூடாது. ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கணும், கருப்பெல்லாம் கம்மியாகணும், அந்த மாதிரி யோசிக்கணுமே தவிர நம்ம ஃபேர் ஆகிடணும். ஃபேர் அன்னது ஒரு வேர்ட் தான், அது நம்ம வாழ்க்கை கிடையாது. எப்பவுமே நம்ம டோல்லையே நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தான் நம்ம கான்செப்ட். தேங்க்யூ. நாங்கள் எல்லாம் தனித்தனியாக அங்கங்கே உதிர்ந்த பூவாக இருந்தோம். எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக இவங்க மாலையாக தொடுத்து எங்களை கௌரவப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு இடத்துல இருந்தோம் நாங்கள் எல்லாரையும். ஆனால் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து எங்களை பெருமைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு கிடைச்ச விருது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு அனைத்து கைவினை கலைஞர் சார்பாகவும் நான் ஏற்றுக்கிறேன். நாங்கள் ஆதரவு இல்லாமல் ரோட்டில் இறந்து கிடக்கிற உடல்கள், அப்புறம் மார்ச்சுரியில் வாரக்கணக்காக யாருமே உரிமை கோரப்படாத சடலங்களை எடுத்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா எவ்வளோ மரியாதையோடு அடக்கம் பண்ணுவோமோ அந்த வகையில் அவங்களுக்கு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, நாங்களுமே எல்லா ஃபேத்லேருந்தும் வரோம். அந்த டீம் ஃபுல்லாகவே அவங்க மதத்தோட அடிப்படையில் அந்த உடல்களை நாங்கள் அடக்கம் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 12,800 உடல்கள் நாங்கள் அடக்கம் பண்ணியிருக்கோம். இதை என்ன சொன்னால் ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டான இந்த வேலை பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் பெண்கள் இதில் ஆண்களே பேக் சீட் எடுக்கக்கூடிய இந்த பணிகளை பெண்களே முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் இதுதான் ட்ரூ உமன் எம்பவர்மெண்ட்டுன்னு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நாங்கள் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் ஒரு 300 பேர்த்துக்கு கடந்த 8 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட நாங்கள் இடைவிடாமல் உணவு வழங்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே ஜீவசாந்தியோட பணிகள். இதுக்கு பார்த்துட்ருக்கிறவங்க எல்லாமே எங்கள் கூட இணைஞ்சு எங்கள் கரங்களை வலுப்படுத்தணுன்ட்டு தாழ்மையோட அன்போட கேட்டுக்கிறேன். இந்திய அளவில் ஆங்கிலத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்துறையில் பேராசிரியராக இருக்கிற முதல் திருநங்கையும் நான் தான். லயோலா காலேஜில் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. இன்னும் நிறைய திருநர் மக்கள் இந்த சொசைட்டியில் நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூட இன்னும் இனம் கண்டு அவங்களுக்கும் வழங்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ சொசைட்டிக்கு நான் என்ன சொல்ல விரும்பினேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் ஆண் பெண்
இயற்கை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஏற்றுக்கிறீங்க, எங்களையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஆஸ் வி ஆர். அப்படி ஏற்றுக்கிட்டிங்கன்னா நாங்களும் கூட நிறைய சாதிச்சு காட்டுவோம். இன்னும் நிறைய மக்கள் இன்னும் நிறைய வீரியத்தோட, எண்ணங்களோட, சிந்தனைகளோட, பெரிய பெரிய சிந்தனைகளோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஆணித்தரமான கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னையே நான் ஒரு ரோல் மாடலாகவும் என்னுடைய சொசைட்டி மக்களுக்கும் சொல்கிறேன். ஆண்கள் பெண்களுக்கு மட்டும் கஷ்டங்கள் கிடையாது, திருநங்கை மக்களுக்கும் கஷ்டம் இருக்குதுன்றதை எல்லாரும் சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்கணும். கிராமத்தில் ஒரு நாள் வந்து பாரம்பரிய உணவுகளையும் பாரம்பரிய விளையாட்டுகளையும் கொண்ட ஒரு இடம் அது. மறந்து போன விளையாட்டுக்களை விளையாடணுன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் இருந்து சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு கிராமத்து லைஃப்க்கு வந்தோன்னா நீங்கள் கிராமத்தில் ஒரு நாள் வாங்க. பஞ்சபூதங்களை அடங்கி அது கான்செப்ட் வச்சுருக்கோம். பஞ்சபூதங்கள் எதுக்கு அப்படின்னும் போது எந்த ஒரு கிராமத்துலேயும் மெடிக்கல் ஷாப்ஸ் இல்லை. பேஸ்ட் ஆன் 5 எலிமெண்ட்ஸ் அவங்க அதோட கனெக்ட் ஆகிருக்கும் போது நோயிலேருந்து தள்ளியிருக்காங்க. அதே நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தால் ஒரு 5 மெடிக்கல் ஷாப்ஸ் நம்ம தெருவில் பார்க்க முடியும். ஸோ கிராமத்து வாழ்க்கைன்னு அது வந்து ஒரு வித்தியாசமான வாழ்க்கை. கண்டிப்பாக பேக் டு வில்லேஜ்ன்ற மாதிரி எல்லாருமே வந்து கிராமத்தை நோக்கி வரணும் நான் வேண்டிக்கிறேன். அண்ட் தென் கல்வி கற்போம், விவசாயத்தை காப்போம். நான் சிலம்பம் கராத்தேல இன்டர்நேஷ்னல் பிளேயர். நான் நேஷ்னல் லெவலில் 200க்கும் அதிகமான அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். இன்டர்நேஷ்னல் லெவலில் 8 கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆஃப் தி இயர் எனக்கு இந்த அவார்டு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் 2 டைம் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். செஞ்சி மஸ்தான் ஐயா அவர்கள் கையால் ஒரு டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கேன். இந்த அவார்டு கொடுத்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிர்வாகத்துக்கும் இந்த நியூஸ் 7க்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1000 மாணவர்களுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அவர்கள் வெளிநாட்டில் பள்ளி புரிந்தார்கள். என் பேர் ஜீவானந்தம். என் வயசு 55. புற்றுநோய் காரணமாக அந்த நம்முடைய சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் என் வலது கையை எடுத்து விட்டார்கள். பிப்ரவரி முதல் புது வாழ்க்கைக்குள் நுழைகிறேன். மாற்றுத்திறனாளி என்ற வாழ்வை எப்படி வாழ முடிகிறது? ஒற்றை கையால் வேட்டி கட்ட முடியுமா? உதவியாளர் தான் கட்டி விடுறாரு. இங்கே வந்திருக்காரு முத்தையா, அவர் தான் கட்டி விடுறாரு. அடுத்து வேட்டி கட்டவே அடுத்தவர் உதவி நாட வேண்டிய நிலையில் மாற்றுத்திறனாளிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை நான் இப்பொழுது வாழ்ந்தே உணர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என் ஊரில் ரெட்டவேல் என்ற கிராமத்தில் அன்னை அமராவதி நூலகம் என்று எங்கள் இறந்து போன எங்கள் அம்மா பேரால் நூலகம் நடத்தி மாணவர்கள் எல்லாருக்கும் இலவசமாக புத்தகங்களை படிக்க வைக்கிறேன். செய்தித்தாள பொதுமக்களுக்கு படிக்க வைக்கிறேன். எங்கள் அப்பா பேரால் 6 பேரால் ஒரு தண்ணி பந்தலை வச்சுருக்கிறேன். சேவைகள்லாம் செஞ்சுட்டு வரேன். நான் போராடி எங்கள் ஊருக்கு ஆரம்ப துணை சுகாதார நிலையத்தை இப்பொழுது கொண்டு வந்துள்ளேன்.